பாருங்க, அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்போ உங்களுக்கு அசரினுடைய நேரம் வந்துச்சு. அப்போ உங்க அசர் தொழணும். அப்போ குதிரை ஒரு ஃபுலாத், ஒரு பாலைவனத்துல. அப்போ ஒரு பையன் நிக்கிறான், ஒரு இளைஞன் நிக்கிறான். அப்ப அவன்கிட்ட சொல்றாங்க, இந்த குதிரையை நீ பாத்துரு, இந்த குதிரையை நீ கொஞ்சம் பாத்துரு, நான் 4 ரக்காயத்து தொழுதுட்டு வந்துருந்தேன் அப்படி சொல்லி தொழுறாங்க. இவங்க தக்பீர் கட்டின உடனே அந்த பையனுக்கு ஒரு சின்ன யோசனை, நம்ம ஏன் இந்த குதிரையை கழட்டிட்டு ஓடிடக்கூடாது, ஒரு 20,000 தீனார் கிடைக்குமா இல்லையா அப்படி சொல்லி அவன் நஃப்ஸ் அவன பாவத்துக்கு தூண்டுது, ஹராமுக்கு தூண்டுது. அவன் அந்த குதிரையை இழுக்கிறான். ஆனா அந்த குதிரை வரமாட்டுக்கு. ஆனா முட்டாப்பையலுக்கு தெரியல, இது பழக்கப்பட்ட குதிரை, அலியை சுமந்த குதிரை, ஹைபரில் அலியை சுமந்து கொண்டு யூதர்களை வெற்றி வாகை சூடிய குதிரை என்று அவனுக்கு தெரியல. இழுக்கிறான், ஒண்ணுமே வரமாட்டுக்கு. கடைசி ரக்காயத்துல அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கடைசி என்ன செஞ்சிட்டான், அந்த குதிரைக்கு மேல போடக்கூடிய அந்த சங்கிலி இருக்கும், அந்த காப்பு இருக்கும், கிடைச்சது இதுதான் லாபம் சொல்லி அதை எடுத்துட்டு என்ன செஞ்சிட்டான், ஓடிட்டான். அலி ரலியல்லாஹு தொழுதுட்டு பாக்குறாங்க, மாஷா அல்லாஹ் போயிட்டான். ஒண்ணுமே இல்லை சொல்லி என்ன செய்றாங்க, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய மகன் ஹசன் சொல்றாங்க, குதிரைக்கு போட வேண்டிய சாணம் என்ன செஞ்சிட்டான், இப்படி விட்டுருந்தேன், அவன் தூக்கிட்டு போயிட்டான், இந்த ஒரு 5 ரியால கையில கொடுக்குறாங்க. கொடுத்து என்ன செய்யறாங்க அப்படி சொன்னா, இந்த எங்கேயாச்சும் ஒரு சாணத்தை வாங்கிட்டு வா, குதிரைக்கு மாட்ட வேண்டிய சாணத்தை வாங்கிட்டு வா, நான் வெளியே போக வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த போன திருட என்ன செய்யறான், ஒரு இரும்பு கடையில கொண்டு போய் சூக்குல ஒரு சந்தையில கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான், 5 தீனாருக்கு அதை வித்துட்டான். ஹசன் ரலியல்லாஹு வராங்க, அதே சாணத்தை 5 தீனாருக்கு வாங்குறாங்க. வாங்கி அலி ரலியல்லாஹு கையில கொடுத்த உடனே அலி ரலியல்லாஹு ஃபதாஹிக அலி, அலி ரலியல்லாஹு சிரிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, நான் உண்மையிலேயே தொழுது முடிச்சிட்டு இந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய 5 தீனாரா உனக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன், எனக்கு ஹெல்ப் பண்ணானா இல்லையா, அவன் ஹலாலா கொஞ்ச நேரம் நின்று இருந்தா இந்த 5 தீனார் அவனுக்கு ஹலாலா கிடைச்சிருக்கும். ஆனா பாவி கொஞ்சம் பொறுக்காம செஞ்சுட்டு போயிட்டான். சரி இழுத்துட்டு போயிட்டானே, அதாச்சும் ஹராம் ஆயிட்டா இல்லையா, அதே 5 தீனார் தான் ஹராம். நீங்க காதலிக்கிறீங்க, நீங்க என்னெல்லாமோ பாக்குறீங்க, இதெல்லாம் என்ன காரணம், அட கொஞ்சம் பொறுமையா இருந்தா எல்லாமே ஹலாலா கிடைச்சிரும் உனக்கு.